ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே பேசிக்காக மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இல்லாமல் இருக்காது டாப்பிக்கு. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு இந்த 3 டாப்பிக்கும் இருக்கும். இந்த 3 டாபிக் பேஸ் பண்ணி எப்படி சம்மு பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதில் 3 டைப்லையுமே என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில் ரா டேட்டாவா, டிஸ்க்ரீட் டேட்டாவா, கண்டினியூஸ் டேட்டாவான்னு பார்க்கணும். அது என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுவோம். இப்போ அரித்மெட்டிக் மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் எக்ஸோட அப்சர்வேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். அதாவது சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ரா டேட்டாவுக்கு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த மார்க்ஸ். மார்க் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 72, 73, 75, 82, 74 அப்படின்னு 5 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்சர்வேஷன்ஸ் எக்ஸோட வேல்யூஸை இதை எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மொத்தம் 5 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூவை 5ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். தட் இஸ் இந்த கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் கூட்டி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு எக்ஸ் பார். தட் மீன்ஸ் மீனோட வேல்யூ, அரித்மெட்டிக் மீன் அல்லது மீனோட வேல்யூ. 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். இந்த டைப்பில் கொஷின் கேட்கலாம். இப்போ அடுத்தது இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டைன் த மீன் நம்பர் ஆஃப் பேக்ஸ் சோல்டு பை தி ஷாப்கீப்பர் ஆன் 6 கன்சிக்யூட்டிவ் டேஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் விற்கிறவர் 6 நாள் விற்கிற பேக்கோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டணும். 6 நாள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 6. அப்போ எல்லாத்தையும் கூட்டின வேல்யூ டிவைடட் பை 6 என்ன வருதோ அதுதான் அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது கிடச்சிரும். வேல்யூ வந்து இப்போ 28.666ன்னு வந்துச்சு. இப்போ 28.6 நம்ம பேக்ஸை கேல்குலேட் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்லி வேல்யூ 28.67 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் 10 ஃபேமிலிஸ் இன் அ லொக்காலிட்டி என்னென்ன ஒரு 10 ஃபேமிலிஸோட நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதோட ஆவரேஜ், அதாவது தட் மீன்ஸ் மீன் என்ன அப்படின்னா 4ன்னு இருக்குது. அந்த ஆவரேஜ் இந்த 10 ஃபேமிலிஸோட சில்ட்ரன்ஸோட மீன் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் இந்த விட்டு போயிருக்கிற ஒரு ஃபேமிலியோட நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸு தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிக்கிறோம். அப்போது எக்ஸ் தவிர மீது இருக்கிற எல்லா வேல்யூவையும் கூட்டினீங்கன்னா 34 வருது. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 10. நமக்கு கிடச்சிருக்க மீனோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 34 ஈக்குவல் டு 40. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 6. அப்போ அந்த விட்டு போயிருக்கிற ஃபேமிலியில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 இருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா the mean of the 5 numbers is 32. If one of the number is excluded, then the mean is reduced by 4. Find the excluded number. எதை வெளியில் எடுத்திருக்காங்க? ஒரு 5 நம்பருக்கு மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏதோ ஒரு நம்பரை எடுத்துட்டாங்க வெளியில். எடுத்துட்டு மீதி இருக்கிற 4 நம்பருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எந்த நம்பரை வெளியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில் படி 5 நம்பரோட மீன் எவ்வளோ அப்படின்னா 32. அப்போ அந்த 5 நம்பரோட டோட்டல் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அப்போ 32 × 5 போட்டோம்னா 160 கிடச்சிருது. அப்போ 32 × 5 160. அப்போ இது எந்த ஃபார்முலாலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அந்த ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கிறோம். தென் மீன் ஆஃப் தி 4 நம்பர்ஸ். 4 நம்பர்ஸோட மீன் என்ன வரும் அப்படின்னா 32 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 28ன்னு கிடச்சிரும். அப்போ சம் ஆஃப் தீஸ் 4 நம்பர்ஸ் என்ன வந்துடும் அப்படின்னா 28 × 4 ஈக்குவல் டு 112 கிடச்சிரும். சம் ஆஃப் தீஸ் 4 numbers
எவ்வளோ வரும் அப்படின்னா 4 நம்பர் அந்த ஒரு நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற மீது இருக்கிற நம்பரோட டோட்டல் 112. இப்போ ஏற்கனவே நமக்கு 160 கிடச்சிருந்துச்சு. 4 நம்பருக்கு மீன் கண்டுபிடிச்சிருக்குது 4 நம்பரோட டோட்டல் கண்டுபிடிச்சிருக்குது 112 கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம்? 160 மைனஸ் 112 போட்டிங்கன்னா 48. அப்போ எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்ன அப்படி அந்த எந்த நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 48ங்கிற நம்பரை. இப்போ அதுலேயே நான் இப்போ முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம இது வரலும் பார்த்த எல்லாமே எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அது எல்லாமே ரா டேட்டாவுக்கான ஃபார்முலா. இப்போ இங்கே வரோம், இங்கே அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து டிஸ்க்ரீட்டில் கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில் வெறுமனே எக்ஸும் எஃப்பும் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸும் எஃப்பும் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் டேட்டா கிவன் அப்படின்னு அர்த்தம். டிஸ்க்ரீட் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அப்சர்வேஷன்ஸ், எஃப்ங்கிறது அதோட ஃப்ரீக்வென்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்கை 3 பேர் எடுத்திருக்காங்க, 10 மார்க்கை 10 பேர் எடுத்திருக்காங்க, 15 மார்க்கை 25 பேர் எடுத்திருக்காங்க, 20 மார்க்கை 7 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ இதை யோசிச்சுக்கணும். இப்போ இங்கே இதிலேருந்து நம்ம அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு எக்ஸ் என்னன்னு எழுதிக்கிறோம், எஃப் என்னன்னு எழுதிக்கிறோம், எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ எஃப்எக்ஸ் கிடச்சிரும். அந்த எஃப்எக்ஸோட டோட்டல் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ். அதே மாதிரி எஃப் ஃப்ரீக்வென்சியோட டோட்டல் என்னென்னா சம்மேஷன் ஆஃப் எஃப். இதை சில புக்கில் சம்மேஷன் ஆஃப் எஃப்க்கு பதிலாக கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதோட ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். அப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸோட வேல்யூ 755 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்போட வேல்யூ 50. அப்போது இதிலேருந்து நம்ம மீன் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் 15.1. இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டைரெக்டாக கொடுக்கல, டேட்டாஸ் எப்படி கொடுத்துருக்கு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 இப்படி கொடுத்துருக்கு. கண்டினியூஸாக கொடுத்துருக்கு. 10ல் முடியுதுன்னா 10ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கண்டினியூஸ்லி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டா கிவன். அந்த 3வது டைப் ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா கிவன். அப்போ கண்டினியூஸில் கொடுத்துருக்கு டேட்டா. இதுக்கான ஃபார்முலா என்ன? இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டைரக்ட் மெத்தடு, அஷ்யூம்டு மீன் மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு, இப்படி 3 மெத்தட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த 3 மெத்தட்லாம் நம்ம போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கேல்குலேட்டரில் தான் போட போகிறோங்கும்போது அதையும் இந்த ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம சம்ம போட்டுக்கலாம். நம்ம அந்த 3 மெத்தடில் அஷ்யூம்டு மீன்னா ஏ ப்ளஸ் போடுவாங்க. தென் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா கிளாஸ் இன்டர்வலை வச்சு சியால் மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. நம்ம அதெல்லாம் போடாமல் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டோம். ஏன்னா காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ணலான்னா கேல்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தால் கூட கேல்குலேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலாவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூ 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 15 கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரீக்வென்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க கீழே 3, 4, 3, 7, 8ல் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி போட போகிறோம், மீன் எப்படி அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளமில் கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க 0 to 10, 10 to 20, 20 to 30லாம் கொடுத்துருக்காங்க. அதோட மிட் வேல்யூ என்னென்னு பார்க்குறோம். மிட் வேல்யூ என்ன 0க்கும் 10க்கும் மிட் வேல்யூ 5, 10 to 20 அதோட மிட் வேல்யூ 15. அதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தென் எஃப்ங்கிற ஃப்ரீக்வென்சி கொடுத்துருந்தாங்க 3, 4, 3, 7, 8 ஃப்ரீக்வென்சியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். எஃப்எக்ஸ் அதோட டோட்டல் என்னன்னு பார்க்குறோம். அதை 655ன்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ். தென் ஃப்ரீக்வென்சி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டினா சம்மேஷன் ஆஃப் எஃப் அதோட வேல்யூ 25ன்னு கிடச்சிருக்கு. ஃபார்முலா படி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். அப்போ அதோட வேல்யூ நமக்கு மீன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா
26.2ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து இப்போ 3 டைப்லையும் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அரித்மெட்டிக் மீன், அதில் ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா 3லையுமே நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஒன் மோர் ப்ராப்ளம், இதே டைப்பில் ஒன் மோர் ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில், பார்த்துக்குங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இது ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளமோட அடிஷ்னலாக இப்போ இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துக்குங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூம்டு மீன் வச்சு எப்படி சம்மு போடுறதுன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கான ஃபார்முலா x பார் ஈக்குவல் டு a ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க இன்டர்வல்லேருந்து மிட் வேல்யூவை கண்டுபிடிச்சி எஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கதை வச்சு எஃப்எக்ஸை மல்டிப்ளை பண்ணி தென் ரெண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸை கூட்டிட்டு தென் எப்போதும் போடுற மாதிரி சம்மேஷன் ஆஃப் எஃப்பை கூட்டி எழுதிட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டாலே இந்த சம்முக்கும் அதே ஆன்சர் கிடச்சிரும். நம்ம இங்கே புக்கில் கொடுத்துருக்க அதே ஆன்சர் கிடைக்கும். சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டாலே. இப்போ இங்கே ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அதாவது கொடுத்துருக்க இன்டர்வலோட அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வலை எடுத்து அதிலேருந்து நம்ம இங்கே போடுறதுக்கு தான் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ் இன்டர்வலை இந்த ஃபார்முலாலேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்டு சி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேல்குலேட்டர் தான் போட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் இதே ப்ராப்ளத்தையும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, எஃப்எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டிங்கனாலே இந்த சம்முக்கும் ஆன்சர் கிடச்சிரும். சப்போஸ் கண்டினியூஸ் டைப்பில் ப்ராப்ளம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 19, 20 to 29, 30 to 39 அப்படின்னு இருக்குது. கண்டினியூஸ்லி டேட்டா இல்லை. இப்போ 10 to 20, 20 to 30ன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கண்டினியூஸ் டேட்டாவாக கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணணும். கண்டினியூஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 19 இங்கே 20 இருக்குல்ல. இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூஸாக கிளாஸ் இன்டர்வல் எனக்கு 10 10 ஈச் வர்றதுக்காக இந்த 10ஐ ஒரு 0.5 முன்னாடியும் இந்த 19க்கு 0.5 பின்னாடியும் நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு கிளாஸ் இன்டர்வல் என்ன கிடச்சிரும்னா 10ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு பதிலாக 9.5 19.5 எடுத்திருப்பாங்க. அதே போல் அடுத்த இன்டர்வலுக்கும் அந்த 20க்கு முன்னாடி 19.5, அதே போல் 20க்கு அப்புறம் 29க்கு அப்புறம் 29.5, அடுத்த கண்டினியூஷன் 29.5 to 39.5, 39.5 to 49.5. இதே மாதிரி இப்போ போட்டுட்டு இதோட மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மிட் வேல்யூவை இப்போ இதுக்கு முன்னாடி வரலும் 0 to 10 கொடுத்துருந்ததுனால டைரெக்டாக நம்ம என்ன மிட் வேல்யூ 5ன்னு தெரிஞ்சுது. இங்கே உங்களுக்கு 9.5 19.5 இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9.5 ப்ளஸ் 19.5 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 14.5 கிடைக்கும். தட் இஸ் த மிட் வேல்யூ. இந்த மிட் வேல்யூவை எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எஃப்னு எஃப்க்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதை எஃப்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அஸ் யூஷுவல் மெத்தட் தான். எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன கிடச்சிரும்னா மீன் கிடச்சிரும். தட் மீன்ஸ் அரித்மெட்டிக் மீன் என்னன்னு கிடச்சிரும்.